வெல்கம் டு பெரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஆகா தமிழில் இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு புத்தம் புது தமிழ் திரைப்படமான உசுரை திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படத்தோட கதை அப்படிங்கிற மாதிரி தான் ஓப்பனிங் சீன்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய சிந்தூர் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து இந்த கதை ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய நம்ம கதாநாயகன் பேர் தான் ராகவா. நம்ம ஹீரோ ராகவா பொறுத்தளவுக்கு அந்த ஊரோட மக்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்க. இந்த கதாபாத்திரத்தோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் ரஞ்சனாவும் அவங்களோட அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கூடி வராங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கதாநாயகனுக்கு இந்த பெண் மேலே வந்து அளவு கடந்த ஒரு காதல் வருது. ஸோ இந்த காதலை அந்த பொண்ணுக்கிட்டக்க சொல்லலாம் அப்படின்னு நினச்சாலுமே அந்த பொண்ணு ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறா. அவங்க அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை ஊரில் பார்த்திங்கன்னா ரோட்டில் நடந்து போகும்போது யாராவது பார்த்தா கூட வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா கடைசி எப்படி காதலிக்க வச்சார், அந்த காதல் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வரைக்கும் போச்சா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட மிச்ச கதை. ஸோ கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு வரும். அப்படி கிளைமேக்ஸில் காட்டக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்களை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதையை எடுக்கணும்னு நினச்சி எடுத்துருக்குறாங்க போல். எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் இந்த கதையை இவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும், அதாவது ஒரு உண்மை சம்பவத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கணும்ல. அப்படி எதுவுமே ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஃபீல் ஆகவே இல்லை. செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு சில விஷயங்கள், அதுலேயுமே கிளைமேக்ஸில் தான் எல்லாமே ரிவால் ஆகுது. இது என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லா விஷயமும். அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கில்ட்டாக இருந்துச்சு, இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு லவ் ட்ராமா மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லேயே 1-2 சாங்ஸு, ஸோ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே ஒரு காமனான ஒரு திங்க் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்காக தான் இந்த படத்தையே எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ ஒரு பெரிய படம் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் டூரேஷன்லேயே சொல்லிடலாம். கொஞ்சம் லென்த்தாக இழுத்து சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது இந்த படத்தோட ஒரு போரிங்னஸாக கண்டிப்பாக உண்டாக்க தான் செய்யுது. மித்தபடி பர்ஃபார்மன்ஸில் யாரையுமே குறை சொல்ல முடியாது, எல்லாருமே நீட்டாக சட்டிலாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே எழுதப்படலை. ஸோ ஒரு நல்ல ஒரு சட்டிலான பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு நல்ல ரைட்டிங் வேணும். அந்த மாதிரி ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் மிஸ் ஆகுது. கிளைமேக்ஸில் வரக்கூடிய எமோஷன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. அதனால் ஒரு ஒன் டைம் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த கிளைமேக்ஸ்க்காக தாங்க.